இன்னைக்கு நம்ம ஊர்ல அப்படி கிடையாது. இதை விட ஒரு சில ஊர்ல ஆத்தா வரணும்னா தெரியுமா? வீட்டுல இருந்து கிளம்பும் போது பாயத்தி கக்கத்துல வச்சுக்கோங்க, கையில தலை எடுத்துருவாங்க, இன்னொரு கையில தண்ணிக்கு எடுத்துருவாங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா சின்ன பிள்ளைங்க இடுப்பு வச்சுக்கிறாங்க, கூட ஒரு நாய் குட்டி விட்டு கொண்டு வாங்க. இங்க வாயா, இங்க வாயா பாத்து. பாய் சரி, தலகாணி சரி, தண்ணி கேன் கூட சரி, நான் எதுக்கே நாடா பாக்க? அது நீ இல்ல, நான் எந்த காலத்துல நாடா பாக்க? அதானே கேக்குறேன். அந்த சின்ன பிள்ளை பீ படிச்சு நக்கிறது இருக்கு, அதுக்கிட்ட நம்ம 5 பேர்த்தி பெசலா போட்டுருக்கேன். அதான் முடிச்ச வரைக்கும் நக்குவாங்க. நீங்க இப்படி கைய வைங்க, இப்படி கண்ணை மூடுங்க, கண்ணை மூடுமா, நாக்க வெளியே நீட்டுங்க, போதும். அப்படியே இருங்க. தம்பி கடைசி வார்த்தை மட்டும் சொல்லுங்க. வலைய விரிச்சு கிடக்கு ஆட்டுறது மாட்டு, வலைய விரிச்சு கிடக்கு ஆட்டுறது மாட்டு, எதுக்கு கிடக்கலைனா கேவலம் கேவலப்பா. ஊருக்கு நாடகத்துக்கு வந்தா நக்கலை சொல்லுங்க. இருப்பா தம்பி, கோரஸா சொல்லுங்கடா. இப்படி கைய வைங்களேன், நாக்க வெளியே நீட்டுங்க, நீங்க வாசிக்க வேணாம். வலைய விரிச்சு கிடக்கு மாட்டுறது மாட்டு, எதுவு கிடைக்கலைனா அம்மா உனக்கு பாலூட்ட வந்திருக்கே பாவிமகி, சும்மா உனக்கு பால் ஊட்ட வந்திருக்கே பாவிமகி, சும்மா ஏவத்துமானோ என்னதோ வந்து பெற்றி எடுத்து அம்மாவோ பாதத்துக்கு முன்னாலே தெய்வத்தில்லம்மா. ஆராயிரோ ஆராயிரோ ஆரிராரிரோ 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 ஆரிராரிரோ. நன்றி நன்றி நன்றி. அண்ணாமலை இருக்கு என்னால் நமக்கு கவலைகள் வேண்டா. உண்ணாமுலை தாயே நீ எனக்கு என்னாலும் நீ அருள வேண்டும் அம்மா அம்மா. ஜெகஜனனி சுபவாணி கல்யாணி, ஜெகஜனனி சுபவாணி கல்யாணி, ஜெகஜனனி சுபவாணி கல்யாணி, ஜெகஜனனி Thank you.
திருப்போரூர் தனி முதலே நாயின் பிழைக்கின்றவாய் நீ பேசு முருகா தென்பழனி மலையோரம் தெல்லு தகிலிசை பாடும் தென்பழனி மலையோரம் தெல்லு தகிலிசை பாடும் செந்தூரி கடலோரம் தேவாவு தேரோடும் செந்தூரி கடலோரம் தேவாவு தேரோடும் தென்பழனி மலையோரம் தெல்லு தகிலிசை பாடும்
மறந்து
நிலையத்திற்கு செல்வாகும் மற்றும் சிறந்த ஒரு நாடக அமைப்பாளர் உங்கள் வீட்டு செல்ல பிள்ளை உங்களில் ஒருவர் உங்கள் அன்பையும் ஆதரவையும் வேண்டிய கற்பூர சுந்தர முத்தமிழ் பிரசாத் கலைவு செல்வாக வளர்ந்த நன்றி வணக்கம் வணக்கம். உங்கள் முன்பை ஆறுமலை வாசித்துக் கொண்டிருக்கின்ற அன்பு சகோதரர் மதிப்பிற்குரிய விருதுக்குளம் புலிமலத்தைச் சேர்ந்த ஜி.கே.எஸ். ஜெயமணியன் அவர்களுக்கு விழா குழு சார்பாக கிராம பொதுமக்கள் சார்பாக பொன்னாடி எடுத்து கொண்டாட சொல்லப்படுகிறது. உங்கள் முன்பை விருது வாசித்துக் கொண்டிருக்கின்ற புத்தகத்தைச் சேர்ந்த கே.பி. பொன்னுமணி அவர்களுக்கு விழா குழு சார்பாக கிராம பொதுமக்கள் சார்பாக பொன்னாடி எடுத்து கொண்டாட செலுத்தப்படுகிறது. உங்கள் முன்பை ஆறு வாசித்துக் கொண்டிருக்கின்ற தண்டியத்தில் எஸ்.பி. சலர் அவர்களுக்கு கிராம பொதுமக்கள் சார்பாக விழா குழு சார்பாக பொன்னாடி எடுத்து கொண்டாட செலுத்தப்படுகிறது. உங்கள் முன்பை காலமாக்கிக் கொண்டிருக்கின்ற அலிநகரம் ஏ. நாகேஸ்வரன் அவர்களுக்கு பொன்னாடி எடுத்து கொண்டாட செலுத்தப்படுகிறது. கிராம பொதுமக்கள் சார்பாக உங்கள் முன்பு பப்புனாக நடித்துக் கொண்டிருக்கும் அன்பு அண்ணன் கிருஷ்ணகுமார் அவர்களுக்கு பொன்னாடி எடுத்து புகழாரம் சூட்டப்படுகிறார்கள். இந்த நாடக அமைப்பாளர் மதிப்பிற்கு மரியாதைக்குரிய உங்கள் வீட்டு செல்லப்பிள்ளை முத்துமைகு பிரஸ் உரிமையாளர் எஸ். கற்பூர சுந்தரம் அவர்களுக்கு விழாக்குழு சார்பாக கிராம பொதுமக்கள் சார்பாக பொன்னாடி எடுத்து புகழாரம் சூட்டப்படுகிறது. எனக்கு பொன்னாடி அணிவித்து மரியாதை செய்த கிராமத்தாருக்கும் விழா கமிட்டியாருக்கும் என் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் அமைதியா சொல்லியா அமைதியா எதிர்வாம பொறுமையா சொல்லுவோம். இல்ல பஞ்சு மிட்டாய் திங்கிறேன் அப்புறம் எப்படிதான் சொல்றீங்க? ஆமா அப்புறம் எப்படி நன்றி சொல்றீங்க? ரெண்டுக்கு நடுவாட சொல்லியா? ரெண்டுக்கு நடுவு சொல்லுங்க. எது பம்பு உடம்புல மேல போனா பிரச்சனை சொல்லுவோம். எது அந்த கம்பை துப்பாக்கி ஐயா அட ஏயா எங்களுக்கெல்லாம் பொன்னாடி எடுத்து போராடம் செலுத்திய மதிப்பின் மரியாதைக்குரிய அன்புள்ளங்கள் தேவாங்கர் உறவின்முறை விழா கமிட்டியாளர்கள் நிர்வாக கமிட்டியாளர்கள் சவுடாம்பிகை இளைஞர் நற்பணி மன்றம் மற்றும் தாய்மார்கள் பெரியோர்கள் மதிப்பிற்குரிய அன்பு ஐயா அவர்களுக்கு எங்களுடைய இசை வல்லுநர் சார்பாக என சார்பாகும் நன்றி வணக்கம் வணக்கம் வணக்கம். நாடகத்தை நல்லபடியா ஆரம்பிச்சாச்சு. நாடகத்தை சுறுசுறுப்பா ஆரம்பிச்சாச்சு. இந்த நாடகத்தை நல்லபடியா நடத்த வேண்டியது எங்களுடைய கடமை. இந்த நாடகத்தை நல்லபடியா பார்க்க வேண்டியது உங்களுடைய கடமை. காசு கொடுக்கறது நீங்க, வேலைக்கு வந்திருக்கிறது நாங்க. ஆனால் வந்திருக்க அனைத்தடியுமே வேலை வாங்க வேண்டிய பொறுப்பு உங்க கையில இருக்கு. அதை விட்டு காசை கொடுத்து விட்டு எனக்கு என்ன படத்தை தூக்கி விட்டு அப்புறம் காலையில சொல்றது நேற்று நாடகம் நல்லா இருந்துச்சு. சரி ஆனா நான் தூங்கிட்டேன். இவர் தூங்கிட்டாரா? நல்லா தூங்கிட்டு கணவரை பார்த்துப்பா கூட இருக்கு. அந்த கதையா இருக்கும். வந்திருக்க நடிகர்கள் சாதாரண ஆளுகள் தமிழகத்தின் தலை சிறந்த கடைகள் வந்திருக்கிறாங்க. உங்களை சிரிக்க வைக்கவும் என்னால் முடிந்தளவுக்கு சிந்திக்க வைக்கவும் நான் வந்திருக்கிறேன். கூட்டம் பாத்தீங்களா? அருமையான கூட்டம். அது என்னிடத்து ஆத்தமா இருக்கிறது அதிகமா இருக்கு. என்னிடத்து ஆத்தமா சிரிச்ச முகமா அப்படி சிரிச்ச முகமா இருக்கணும். ஒரு சில ஊர்ல ஆத்தமா எப்படி உட்காந்துருப்பாங்கன்னா வீட்டுல புருஷ அடிச்சா எப்படி அப்படியே கொள்ளக்காரனை பாக்குற மாதிரி தான் என்னை பார்த்துட்டு இருப்பாங்க. இது வரவாருல ஒரு சில ஊர்கள் ஆத்தமா என்ன பண்ணுவாங்கன்னா இப்படி அமைதியா நாடகத்தை ரசிக்கிறது கிடையாது. வட்டம் உட்காந்துட்டு வட்டமேச மாநாடு ஓடுவாங்க. எப்படி வட்டமேச மாநாடு என்ன தெரியுமா? அது பேர் தான் பொரணி. அந்த பொரணி எப்படி பேசுறது தெரியுமா? அதேப்பா பொரணி பேசுறதுக்கு முக்கியமா குறிப்பா ரெண்டே இறந்தேன். ஒண்ணு 100 நாள் இல்ல. சரி அவன் சொல்ல வேண்டிய தாத்தா சிற்பம் உண்மைதான் போல இருக்கு. அவன் இன்னொன்னு நாள் நடக்கிறானா 100 நாள் போய் 35 அடி பல்லாவதோட போறாங்க. வேலை போலையா நீங்க வேற போறமே கடப்பாரி ஓரமா லாபம் சாட்டி போட்டு விட்டு மம்பட்டி எடுத்து பிள்ளைக்கு வலிக்காம செவி பண்ணுவார். லேசாடு பார்த்துட்டு அங்கே இருக்கவன் நெல்லி அங்கே போட்டு விட்டு நெல்லியில் மேலும் பார்த்துட்டு தாழத்தை உள்ள பொண்ணு வைக்குவாங்க. அதே மாதிரி நாடு நடக்கும்போது பெட்டிக்காரி எந்த சாமி பாட்டு பாடுறான் நமக்கு என்ன அப்படியா கோபாலி வந்துட்டு 20 வயது விட்டு வட்டம் வந்துடும் போது ஆத்த ஆரம்பிக்க அடியே இருளாயி எல்லாடி முனையம்மா இருக்காங்க. செருட்டு முனியாட்டி எடுத்து அள்ளிட்டு போயிட்டாள் அம்மாடி. அடி நாதாரி முண்டை அது நடிச்சாம 1 மணிக்கு டப்பு 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 போறாங்க அம்மாடி. மோட்டு வைக்கல அம்மனை தெரியும்.
மாதிரி இழிச்சாத்தனமா பண்ணிருக்கீங்க. சீட்டி அடிக்காது சீட்டு தம்பி, அவர் சீட்டி அடிக்காதுன்னு சொல்லிட்டு அவரே அடிக்கிறாப்ல. இது சரியா? அடிக்காதுன்னு சொல்லிட்டு நான் ஏன் எதுக்கு அடிச்சேன்? நம்ம ஆளுங்க பழக்கமே அதுதாங்க. இவ பத்தியில அடிக்கிறவங்க அப்படி சீட்டி வந்துச்சு ஏதா செய்யாம சொல்றோம் அப்படிதான் வேற ஒண்ணும் இல்ல. நோட்டீஸ் ஒட்டாது எழுதி போட்டிருப்பாங்க. அதை படிச்சுட்டே நம்ம ஆளுங்க குக்கா பயணம் போய் பாப்பா இப்படி எழுதி இங்க சிறுநீர் நிற்காது. அதை படிச்சுட்டே நம்ம ஆளுங்க கண்ணை கிழங்கு தம்பி வேலையை மட்டும் பாரியா அதை படிச்சுட்டே நம்ம லவகம் திறந்துட்டு மூத்தறது போயிருது. சரி வந்தமா பேஞ்சமா போட மாட்டிருப்பாங்களா கொரோனா காலத்துல விட்டு படிப்புலாம் காட்டுறாங்க. எப்படி கேட்டாங்க தமிழ் மீடியம் இப்படி இதை இங்கிலீஷ் மீடியம் படிக்க முடியல தெரியுமா? என்னையா பேசுற? இப்படி சீட்டி ஆனா உண்மையிலேயே இன்னைக்கு நிறுத்த ஆத்தாமார் அதிகமா உட்காந்துருக்காங்க. கூட்டம் அருமையான கூட்டம். இந்த ஆத்தாமாருங்க நாடகம் முடிகிற துட்டியும் இருப்பாங்க நம்புறேன். ஆனா நம்ப மாட்டேன். ஏய் இப்பத்தே நீ நல்ல விறகு கட்ட புதுசு வாங்க போற. ஏப்ப நம்புறேன்னு சொல்லு, இல்லன்னா நம்ப மாட்டேன்னு சொல்லு. உண்மையில நல்ல அமைதியா ரசிக்கிறாங்க. அப்புறம் என்ன பாத்தீங்களா? ஆனா நாடகம் முடிகிற துட்டியும் பாப்பாங்க நம்புறேன். சூப்பரியா சூப்பரியா சூப்பர். ஆனா நம்ப மாட்டேன். ஏய் முழக்கமா எடுத்து சாத்தாவை வைக்க போறேன். நீங்க புதுசா வாங்க போறீங்க. ஒண்ணு நம்பரே சொல்லியா இல்ல நம்பரே சொல்லியா? அட ஏயா நீங்க வேற நல்லா நாடகம் பார்த்துட்டு பாரு. அப்படி சொல்லு. ஒரு ஆத்தா எந்திரிச்சு பாய பழட்டு கூட இருக்க நாலாத்தா இங்க ஆண்டடி பாவம் அப்படி இவங்க நாடகம் பார்த்து மைக்க புடுங்க ஏடுவட்ட எழுதி விடுறாங்க அப்படின்னு போயிடுவாங்க. ஆனா இன்னைக்கு நம்ம ஊர்ல அப்படி கிடையாது. இதை விட ஒரு சில ஊர்ல ஆத்தா வருங்கன்னா வீட்டுல இருந்து கிளம்பும் போது பாயத்தை கக்கத்துல வச்சுக்கோங்க, கையில தலை எடுத்துருவாங்க, இன்னொரு கையில தண்ணிக்கு எடுத்துருவாங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா சின்ன பிள்ளைங்க இடுப்பு வச்சுக்கிறாங்க, கூட ஒரு நாய் குட்டி விட்டு கொண்டு வாங்க. இங்க வாயா இங்க வாயா பாத்து. பாய் சரி, தலகாணி சரி, தண்ணி கேள்வி கூட சரி. நான் எதுக்கே நாடகம் பார்க்க? அது நீ இல்ல, நான் எந்த காலத்துல நாடகம் அதானே கேட்கிறேன். அந்த சின்ன பிள்ளை பீ பண்ணிச்சு நக்கிறது இருக்கேன். அதுக்கிட்டே நம்ம 5 பேர்த்தையும் பெசலா போட்டுருக்கேன். அதான் முடிச்ச வரைக்கும் நக்குவாங்க. நல்ல நாடகம் அழகெல்லாம் மிச்சம் வைக்காம சாப்பிடுங்க. ஆமா நான் என்ன சொல்லி கொடுக்கலாம். சரி ஆமா அப்படிதானே நம்ம சொல்லுவா. அது நல்ல நாடகம் பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. 12 மணி ஆயிடுச்சா சரி ஆத்தா வர சின்ன பிள்ளைல சொல்றாரு இடவிட்டாரு நாளைக்கு பள்ளிக்கூடம் போனோம்ல பரல அப்படின்றது. அவன் இல்லம்மா நாளைக்கு லீவு லீவு படிக்கிற என்னடா இதுக்கு பேர் நாடகம் பார்த்தா நம்மள அடிப்பாங்க உள்ளதுன்னு அவன் படுத்துருக்கான். 1 மணி ஆயிடுச்சுன்னா ஆத்தா மாதிரி வலதுல இப்படி மெல்ல பின்னாடி விடுவாங்க. 2 மணி ஆயிடுச்சுன்னா இடத்துல இப்படி கொண்டுவாங்க. 3 மணி ஆயிடுச்சுன்னா தெரியுமா இப்படி அதே தலையில தலாணியை வச்சு பிள்ளைய கால் கால வச்சு படுத்துவாங்க. அன்னைக்கு நம்ம ஊர்ல அப்படிலாம் கிடையாது. அருமையா நாடகத்தை ரசிக்கிறிய உங்களை பார்த்தத மற்ற மகிழ்ச்சி. ஏன்னா எதையுமே நல்லா இருக்கும் நினைச்சு பார்த்தா நல்லா இருக்கும், நல்லா இருக்காது நினைச்சு பார்த்தா நல்லா இருக்காது. பொதுவா சொல்றேன் இன்னைக்கு நடக்கிற நாடகம் நல்லா இருக்க முடியா வந்திருக்க அனைத்து நடிகருமே நல்லாவே நடிப்பாங்க அப்படின்னு நினைச்சு பாருங்க. சௌராம்பிகை அம்மன் மேல சத்தியமா சொல்றேன் இந்த நாடகம் நல்லா தான் இருக்கும். இதே வித்தியாசம் பண்ணீங்க இன்னைக்கு நாடகம் நல்லாவா இருக்கும் பிடிச்சிருக்கிற உண்மையிலே மோர பரமா ஐயா உண்மையிலே பூரா சரி விட நீங்க சிரிக்கிறீங்க
இல்ல குரங்கு மாதிரி தானே தேவையான தானே சந்தோஷமா இருந்தா போதுமானது. என்னென்னு இருக்க போது எதிர்பார்த்தோம்னா அந்த நாடகம் நல்லா இருக்காங்க, பாத்திர கண்ணோட்டம் நல்லபடியா இருக்கிறால இந்த நாடகம் வைத்திருக்கிறார்கள். ஏன் வைத்திருக்கிறார்கள்? எதற்காக தெரியப்படுத்த எண்ணகத்தில் உருவாக்கக்கூடிய விருதுநகர் மாவட்டம் அருப்புக்கோட்டை வட்டம் கட்டங்குடி கிராமம் தேவாங்கர் உறவின் முறைக்கு பாத்தியப்பட்ட அருள்மிகு ஸ்ரீ ராமலிங்க சௌடாம்பிகை அம்மன் திருக்கோவில் மகா கும்பாபிஷேக விழாவை முன்னிட்டு கோவில் முன்பாக அமைந்துள்ள புதிய நாடக கலையரங்கில் உண்மையிலேயே மிக்க மகிழ்ச்சி. இந்த புது கலையரங்கத்துல நீங்க முதல்ல நம்ம அரங்கேற்றம் பண்ணிருக்கிறோம். அதனால எங்களுக்கு இந்த முதல் மேடையில முதல் நாடகம் கலையரங்கத்துல அன்பு அண்ணன் இங்க வந்திருக்காங்க. எங்க அனைவருக்குமே வாய்ப்பு கொடுத்திருக்கீங்க புது மேடையில. அவன் மிக்க மகிழ்ச்சியான எங்க ஊர்ல ஒரு பையன் இந்த குளிர்சாதனை பெட்டி ஐஸ் பெட்டி இருக்கும்ல இறந்தாம்பளுக்கு வைப்பாங்கல்ல அதை கொடுத்து எனக்கு அன்பளிப்பு கொடுத்து அண்ணே எனக்கு வியாபாரம் வாடிக்கையா வர்ற மாதிரி அலௌன்ஸ் பண்ணி விடுங்கன்னு சொல்லிட்டேன். அப்புறம் என்ன பண்றது வாங்கின காசு உழைச்சணும்னு சொல்லி அருமை தம்பி மாரிமுத்தவர்கள் குளிர்சாதனை பெட்டி வாங்கியிருக்கார். அதனால நம்ம ஊர்ல இருக்க கிளவி கட்டையெல்லாம் காலத்துல அனுப்பி வைக்கன்னு சொல்ல ஊருக்காரங்க நாடகத்தில் போய் அனுப்பிச்சு விட்டாங்க. ஆமா 100 ரூபாய் கொடுத்துட்டு குளிர்சாதனை பெட்டி இல்லைன்னா இப்ப பூராவே கொண்டு இருக்கா இதுக்கெல்லாம் இல்லைங்க. நிறைஞ்ச மேடையில இந்த புது மேடையில அனைவருக்கும் வாய்ப்பு வழங்கிய உண்மையிலே மதிப்புக்குரிய தேவாங்கர் உறவினர் விழா கமிட்டியாளர்கள், நிர்வாக கமிட்டியாளர்கள், இளைஞர் பணிமன்றம் தாய்மார் அனைவருக்கும் மனம் நிறைந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். எனக்கு கிட்டத்தட்ட ஒரு நானும் சின்ன பிள்ளைல இருந்து நடிச்சுக்கிட்டு இருக்கேன். அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஒரு குழந்தை 20 போட்டீங்க பப்ப மட்டும் 26 வருஷத்தையும் இருந்தீங்க நடிக்கிறேன். ஆனா ஒரு 5000 மேடையில் நடிச்சிருந்தாலும் நம்ம ஊர் கட்டங்குடி நாடக மேடையில் நடிக்கிறது மிகப்பெரிய பாக்கியம் நினைக்கிறேன். வாய்ப்பு வழங்கி அன்புடன் அனைவருக்கும் மனம் நிறைந்த நன்றி வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு ஆமாங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா இந்த நாடகத்திற்கு மதிப்பிற்குரிய கோல்மாமத்துல சிங்கார கலையரங்கி மாண்புமிகு மதிப்பிற்குரிய KKSS ராமச்சந்திரன் அவர்கள் பேரிடர் மற்றும் மேலாண்மை துறை அமைச்சர் அவர்கள் தலைமையிலும் ஸ்ரீ உயர்திரு முப்பதூர் பட்டத்து எஜமானர் மதிப்பிற்குரிய MM சிவானந்தம் என்ற மல்லி செட்டியார் அவர்கள், உயர்திரு அம்பலம் சோ தவமாணிக்கம் செட்டியார் அவர்கள், உயர்திரு காரியதர்சி P சங்கர நாராயணன் அவர்கள், உயர்திரு S வரதன் அவர்கள் நிர்வாக குழு தலைவர் தேவாங்கர் உறவின்பரை இவர் முன்னிலையில் இப்போது நடைபெற்ற நாடகம் ஸ்ரீ வள்ளுவர் பேசுகிற படைபெறும். இந்த நாடகத்தை நடிகர்கள் நடிகர் சியாமலே ஏற்கனவே தங்களுக்காக தெரிந்திருப்பினும் அவற்றை உரைப்பது எனது முதற்கண் கடமை. எனவே நடிப்பு செய்வேந்தர் தென்னாட்டு கலைமகன் சென்ற வேற்றி முரசு ஓட்டி வரக்கூடிய மதுரை தமிழ்நாடு நாடக நடிகர் சங்க செயற்குழு உறுப்பினர் முத்தமிழ் பாட்டி செய்க்கும் பாவலன் செந்தமிழில் நடைய வைக்கும் நாவலன் கீழராங்கியம் TA ஜெயபாண்டி அவர்கள் உங்கள் மத்தியில் வடிவேலன் மணவேடன் வயோஜன அடிக்க காத்து கொண்டிருக்கிறார். முருகாவும் பாட்டெல்லாம் இனிக்கின்றது அங்கே முத்தான தமிழ் வந்து மடக்கின்றது. முருகாவும் பாட்டெல்லாம் இனிக்கின்றது. மதிப்பிற்குரிய மாணவி பாலாதேவி அவர்கள் உங்கள் மத்திய ஸ்ரீ வழி நம்மை காத்து கொண்டிருக்கிறார். வள்ளி வள்ளி என வந்தார் புள்ளி விட்டு புள்ளி போட்டார் புது கோடம். அவர் கருவியாக கவி சக்கரவர்த்தி, கவி வல்லுனர், சொல்லின் வேந்தன், நடிப்புக்கென்ற இவரா இவருக்கென்றே நடிப்பை வெற்றி கொள்ளும் மக்களுக்கு பல நல்ல அரிய கருத்துக்களை எடுத்து சொல்லக்கூடிய வீரமங்கலம் லே கவிராஜ் அவர்கள் உங்கள் மத்தியில் நாடகம் காத்துள்ளார். நாராயணா என்னும் பாராயணம் நலயாவும் தருகின்ற தேவாமிர்தம் தேவாமிர்தம். அவர்கள் வழியாக ஹார்மோனிய கலையரசன், ஹார்மோனிய இசையரசன், மதிப்பிற்குரிய அன்பு சகோதரர், மதிப்பிற்குரிய நாடக ஆசிரியர், அன்பு தந்தை குதிரைக்குளம் புலியகுளம் GK சந்திரன் அவருடைய மகன், சிறந்த ஹரிச்சந்திர நாடகத்தில் சிறந்த ஒரு சந்திரமதியாக உலகமெங்கும் பேரும் புகழ்பெற்ற தோல் மாநகரம் தாமரை செல்வி அவருடைய மகனும், மதிப்பிற்குரிய GKS ஜெய மணிநன் அவர்கள் ஹார்மோனிய பெண் பாட்டு பொண்ணு விளையிற விவசாயத்தை பொறுப்பா கவனிச்சு செய்வோமடா. உண்மையாக முடக்கி
மணப்பாறை மாடு கட்டி மாய வர ஏறு ஊட்டி வயக்காட்டு முழுது போட்டு விளக்கணை பது தலையை போட்டு பாடு மடி விளக்கணை மணப்பாறை மாடு கட்டி மாய வர ஏறு ஊட்டி வயக்காட்டு முழுது போட்டு விளக்கணை பது தலையை போட்டு பாடு மடி விளக்கணை ஆத்தூரி செப்பா பார்த்து வாங்கி நடவுறி ஆத்தூரி செப்பா பார்த்து வாங்கி நடவுறி ஆத்த பறிச்சு நட்டு போடு கிழக்கண்ணு எனக்கு வேறு கிழக்கண்ணு கருதகண்ணு இடைய வச்சு மருந்துக்கு ஆட வச்சு கருதகண்ணு இடைய வச்சு மருந்துக்கு ஆட வச்சு அறுத்து போடு கலத்து வீட்டில் கிழக்கண்ணு அதை அடிச்சு தூக்கி அளந்து போடு கிழக்கண்ணு புதிய ஏற்றி வண்டியில பொள்ளாச்சி கண்ணையிலே புதிய ஏற்றி வண்டியில பொள்ளாச்சி கண்ணையில விருதுநகர் எங்க விருதுநகர் நம்ம விருதுநகர் வியாபாரிக்கு கிழக்கணி நீயும் வித்து போட்டு பணத்தை எண்ணி கிழக்கணி கவனமா கேட்டுக்க இதுதான் முக்கியமான வரி சேர்த்த பணத்தை சிக்கனமா செலவு பண்ண பத்திரமா சேர்த்த பணத்தை சிக்கனமா செலவு பண்ண பத்திரமா அம்மா கையில அப்பாட்டி கையில கொடுத்துடக்கூடாது நாசமா போக நம்மளை பெற்ற ஆத்தா கையில அம்மா கையில கொடுக்க வேண்டும் சிலக்கண்ணு 600 ஆசீர்வாத சிலக்கண்ணு கைதட்டி உற்சாகப்படுத்தி அன்புள்ளவர்களுக்கு மனம் நிறைந்த நன்றி வணக்கம். இந்த 10 ரூபாய் 20 ரூபாய் அன்பளிப்பு கொடுக்கிறவர்கள் இதெல்லாம் எங்களுக்கு பெரிய விஷயமா கிடையாது. உண்மையில நல்ல சம்பளம் கொடுக்குறாரு போதுமானது. நாங்க பாடக்கூடிய பாடல்களோ பேசக்கூடிய பேச்சுகளோ இவங்க வாசிக்கூடிய இசை வார்த்தைகளோ உங்களுக்கு பிடிச்சிருந்து அந்த நேரத்துல அப்படி கைதட்டினீங்கன்னா ஆஹா இதைத்தான் ரசிக்கிறேன் நினைச்சு செய்யக்கூடிய தொழில 2 மடங்கா சேர்த்து செய்வார். அவரை கைதட்டி உற்சாகப்படுத்தி அனைவருக்குமே மனம் நிறைந்த நன்றி நன்றி வணக்கம். அவர்களுடைய கோடை குமரன் மின்னலை சக்கரவர்த்தி சிவகாசி சரவெடி போல் மதிப்புக்குரிய அரசகுலம் டி விஜயம் அவருடைய மாணவர் கூத்தப்பன்பட்டியை சேர்ந்த KP பொன்னுமணி அவர்கள் உங்கள் மத்தியில் மிருதமுடன் தொப்பித வேளா.
கைதிட்டு உற்சாகப்படுத்தி அனைவருக்கும் மேடம் நன்றி. இடியும் புயலும் மழையும் சேர்ந்து அன்பு அண்ணா அவர்கள் விவசாயத்தை பற்றி பாடியிருக்காங்க. ராஜசேகர் ராஜசேகர் அண்ணா அவர்களும் ராமர் அண்ணா அவர்களும் எனக்கு 100 ரூபாய் அன்பளித்துள்ளார்கள். அன்பளிப்பளித்து பெருமை சேர்த்த அன்பு நண்பர்களுக்கும் மற்றும் அருமையாக தம்பி மிருதங்கம் வாசித்ததை பாராட்டி கைதட்டிய அத்தனை உள்ளத்திற்கும் எங்களது கலைக்குழு சார்பாக நன்றிகள் வணக்கத்தை தெரிவித்துள்ளேன். அவர்களுடைய பலவாத்திய மன்னன், பலவாத்திய மாஸ்டர், பலவாத்திய சக்கரவர்த்தி, அன்பு சகோதரர் மதிப்பிற்குரிய கண்டியங்களை சேர்ந்த எஸ்பி சாரதர் அவர்கள் உங்கள் மத்தியில் ஆள்காவும். அன்பு மறைந்த ஐயா கட்டங்குடி மண்ணின் பெருமை சேர்த்த கேசி வீரப்பன் ஆர்மினியர் கலைஞர் அவர்கள் குடும்பத்தின் சார்பாக அன்பளித்துள்ளார்கள். அன்பு ஐயா அவர்கள் ஆசீர்வாதத்துடன் அன்பு குடும்பத்தார்களுக்கு என் சார்பாகவும் எனது கலைக்குழு சார்பாகவும் நன்றிகள் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறோம். எத்தனை வார்த்தையில் இருந்தாலும் தாயின் திருமணத்தினுடைய தாளம் அப்பேற்பட்ட தாளத்தை வாசிக்கிறார் ஆன்மமா அழிநகரம் ஏ நாவி சொல்பவர்கள் தயத்தை கேப்பட் பண்றாரு. மாமா எப்பயுமே செயின் சப்பம் கொத்துவாரு. செயின் எனக்கு சப்பம் அவருக்கு அவர்கள் பாத்தீங்கன்னா சாப்பாடு ஏற்பாடு அருமையான ஏற்பாடு. தானத்திலையும் சிறந்தான மன்னதானம் உப்பிட்டவரை உள்ள நினைக்கணும். அருமையான சாப்பாடு அருமையா வழங்கினாங்க. அண்ணன் தகைகளுக்கு மனம் நிறைந்த நன்றி. வணக்கம் வணக்கம் வணக்கம். என்ன பரிமாற பக்கம் இருப்பாங்க நடிகர்களுக்கு என்ன தேவையோ அதை அருமையா கவனிச்சாங்க. அப்படி இருக்கணும். ஒரு சில ஊரில் பாத்தீங்கன்னா தண்ணியை போட்டுட்டு நாட வண்டி உள்ள வேனுக்குள்ள போவேன் அதுக்கெல்லாம் நடந்த சம்பவம். ஒரு பெருமையா நாடகம் பள்ளி சாப்பாடுக்கு பள்ளிக்கூடத்து சாவை இருந்து எங்க தேடி பாக்குறா கிடைக்கல. கடைசியில பார்த்தா மோதி அதுதான் இடுப்புல வச்சிருக்காரு மனுஷன். அப்புறம் எடுத்து உள்ள விட்டு பார்த்தேன் மனுஷன்
கூட்டு போய் சாவியை திறக்க முடியல. அப்புறம் திறந்துட்டாங்க. ஆம்பளை அப்புறம் ஒரு பக்கம் உட்காந்துருக்கோம், பொம்பளை ஒரு பக்கம் உட்காந்துருக்காங்க. அதை பத்தி நான் ஒரு ஆள் இலையை போட்டுட்டே வந்தாரு, இன்னொரு ஆள் பத்தி கப்பு வச்சுட்டே வந்தாரு. அதுக்கப்புறம் வந்தா பாருங்க கெட்டிக்கார மனுஷன், நல்ல மனுஷன். அவனாயா முக்கியஸ்தர், எப்பேற்பட்ட மனுஷன் வச்ச கப்ப கூட தட்டிட்டு வந்த மனுஷன். அதுக்கப்புறம் சாப்பாடு ஒரு ஆள் கறிக்கலம் முத்திரை விடுது, தண்ணியை விட்டுட்டு மேல ஊத்து தெரிஞ்சாரு மனுஷன். நல்லா வச்சிருந்தாங்க சாப்பாடு ஏற்பாடு. அன்னம் தகையிலக்கு மனம் இருந்து நன்றி வணக்கம் வணக்கம் வணக்கம். அப்புறம் பாத்தீங்கன்னா 27/5/2024 திங்கட்கிழமை இரவு 9 மணிக்கு கோவை ஊஞ்சப்பாளையம் சங்கமம் நாட்டுப்புற கலைக்குழு ஆசிரியர் கி சித்திகுமார் வழங்கும் வள்ளிக்கும்மி நடனம் மற்றும் பாடல் நிகழ்ச்சி நடைபெறும் என்பதை மிக்க மகிழ்ச்சி தெரிவித்துள்ளேன். அப்புறம் பாத்தீங்கன்னா ஒளி அமைப்பு, நாங்க என்னதான் பாடினாலும் என்னதான் பேசினாலும் உங்கள் மத்தியில தெல்ல தெளிவாக எடுத்து செல்லக்கூடியது ஒளி அமைப்பு. அருமையான முறையில் எப்பயுமே பங்காளி இருந்து நல்லா அமைச்சிருப்பாரு. அது நடிகர்களுக்கு என்ன தேவையோ சிரிச்சமா இருப்பாரு. ஒரு சிலர் மைக் செட் அப்பாத்தி பரிவர்த்தனை சிரிக்கிறதே கிடையாது. நல்லா அமைச்சிருக்காரு. சிறந்த முறையில் ஒளி அமைத்தக்கூடிய சிறந்த ஸ்தாபனம் நியூ லதா ரேடியோஸ் பாளையப்பட்டி. நியூ லதா நாடக ஆசிரியர் மறைந்த மாமேதை மதிப்பிற்குரிய கலிப்பொகிசம் கட்டங்குடி கேசி வீரப்பன் ஹார்மோனிஸ்ட் அவருடைய குடும்பத்தின் சார்பாக மதிப்பிற்குரிய ராமர் ராஜசேகர் அன்புள்ளங்கள் இசை குழுவினரையும் இணையும் பயிர்களையும் பாராட்டி ரூபாய் 50 அன்பு பணி கௌரவப்படுத்தியிருக்கிறார்கள். அன்பு பணிகளை கௌரவப்படுத்திய அன்பு குடும்பத்தாரர்களுக்கு மனமிழந்த நன்றி வணக்கம் வணக்கம் வணக்கம். ஒளிவுட அமைப்பு அருமையான அமைப்பு. அன்னை இப்படி இருந்துட்டு மனமிழந்த அமைப்பு நல்லா அமைச்சிருக்காரியா. நடிகர்களுக்கு என்ன தேவை செஞ்சு கொடுக்கணும். அன்னைக்கெல்லாம் நடந்த சம்பவம் பெரும்பாலும் மேடையில உண்மை சம்பவம் தான் பேசுவேன். ஒரு 10 நாளைக்கு முன்னாடி ஒரு ஊர் நாடகம் இருந்தா மைசூர்ல கூப்பிட்டாரு. தம்பி இங்க வாங்க போண்டாரு. என்னங்க இந்த மைக்கு கூட கொஞ்சம் சரி பாருங்க, செக்அப் பண்ணு சொன்னாரு. சரி ஹலோ மைக் டெஸ்ட் 1 2 3 ஹலோ மைக் டெஸ்ட் 1 2 3 ஹலோ மைக் டெஸ்ட் எல்லாமே நல்லா இருக்குமே, சரி பிரச்சனை இல்ல, கொஞ்சம் ஏத்துங்கனே அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட போயிட்டேன். சரி சாப்பிட்டு வந்து பாக்குறேன் ஆளையும் காணா மைக் செட்டிங்க. பெருமையா தானே சொல்லிட்டு போயிருக்க. எங்க அங்கிட்டு தூங்கிட்டு இருப்பாங்கயா? தூங்கக்கூட ஒண்ணும் பண்ண முடியல. என்னடா ஆடையங்கான பேருங்கான தேடி பாக்குறேன். பூராத்தி குட்டியானையில ஏத்திட்டேன் மனுஷன். ஏன் நான் தானே ஏத்தட்டேன்னு நான் மைக்கில வாய் ஏத்தட்டேன்னு மூதவி சாமான குட்டியானையில ஏத்திட்டேன் மனுஷன். நல்ல வேலை உடனே படுக்க முடியாத ஊருக்காரங்க நல்ல வேலை வாயில ஏத்துறது என்ன சொல்றேன், வண்டியோட ஏத்துறோம். ஆமாங்க நல்ல அமைச்சர் நல்ல நன்றி வணக்கம். நீ உள்ளதா நியூ லதா. அப்புறம் பாத்தீங்கன்னா கொட்டை அமைப்பு அருமையான அமைப்பு, பியூட்டிஃபுல் ஒண்டர்ஃபுல் அருமை அமைச்சிருக்காரியா. கொட்டை அமைப்பு கனகராஜ் பிள்ளையார் தொட்டியங்குளம் கனகராஜ் அவர்கள் அருமையான அமைச்சிருக்கார். கொட்டை அமைப்பு கனகராஜ். என்னடா எல்லாத்தையும் சொல்லும்போது கவனம் அப்படி நினைக்கிறீங்க. நோட்டீஸ்ல உள்ள பேர் எதா இருந்தாலும் ஒண்ணு விடாம தெளிவா படிச்சிருவேன். காரணம் என்னன்னா அந்த நோட்டீஸ் படிக்கிறதுல பெரும்பாலும் கோமாளி பப்புனு எங்களுக்கு தான் பாதிப்படுது. ஏன்னா ஒரு ஊர்ல நடந்த சம்பவம். நம்ம ஊர்ல அருமையான கலையரங்கம் தான். எத்தனை ஊர்ல கலையரங்கம் பார்த்தாலும் இப்படி திறந்த வழி கலையரங்கம் இப்படி அமையணும், அப்படி இருக்கணும். அவன் நல்லா அமைச்சிருக்கீங்க. மனம் எத்தனையோ ஊர்ல கலையரங்கம் கட்டுவாங்க. கலையரங்கம் கட்டி உள்ள பேரை போட்டு போடுவாங்க, எங்களை வெக்கையில உட்கார வச்சுருவாங்க. இன்னைக்கு தான் எல்லாத்துக்கும் இல்ல உள்ள இடம் ஒடுக்கமா இருக்கான், அங்காகமா இருக்கான், இல்ல இங்க ஒடுக்கமா இருக்கு, அங்காகமா இருக்கான். அதுக்குதான் எல்லாம் சரியா இருக்கு. ஆனா இப்படி கலையரங்கம் இருக்கணும். ஆனா அன்னைக்கு போன ஊர்ல பாத்தீங்கன்னா கொட்டை போட்டிருந்தாங்க. நாடகம் ஆரம்பிச்சாச்சு. ஊர்ல தலைமை துண்டு ஒரு நேரத்தை கடத்தி விட்டாங்க. பப்பு நான் நடிக்க வரும்போது 12 மணிக்கு நடிக்க வந்தாயே எச்சா போயிடுச்சு. பள்ளி நாடகம் எப்பயாவது அவசரமா நோட்டீஸ் படிக்கிறேன்னா அவசரத்துல கொட்டகை அமைப்பாளர் பேர் சொல்ல மறந்துட்டேன். உள்ள நாட போனேன். சண்டாளத்தனமே தண்ணி போட்டு வந்தாரு. யாரு கொட்டக்காரது எப்படி ஏடா பாவாலே என் பேர சொல்லல, ஏண்டா உட்கார் பார்த்தோம் வேற சொல்லாது. எங்க அக்கால இருப்பேன், எங்க ஆத்தால இருப்பேன். என் தெய்வமே கொஞ்சம் போப்பு பொம்பளை பிள்ளை டான்ஸ் சந்திப்போ பேர சொல்லிட்டு போயிட்டாரு. மனசே டான்ஸ் சந்திக்கும் போது கொட்டை அமைப்பினார் 10 அமைப்பினார் 10 தடவை சொன்ன. அப்புறம் என்ன சந்தோஷப்பட்டு பாருல. அதை மூதேவி கவனிக்கல. மறுபடியும் கட்டிய போட்டு நாக்கு இழுத்துக்கிச்சு பேச்சல போட அடிக்க வாடாங்க. அப்புறம் ஊருக்கார சமாதானம்
படுக்க வச்சுட்டாரு. அப்புறம் முடிஞ்சதுக்கு அப்புறம் விசாரிச்சு பார்க்கும் போதுதான் தெரியுது அவர் போட்ட கொட்டகை அந்த ஊர்ல கிடையாது. அப்புறம் கல்யாண வீட்டுக்கு போட்டாலும் வேற காலத்து வீட்டுக்கு போட்டாலும் எந்த ஊர்ல தண்ணி போட்டு எண்ணெய் நடிக்கலாம் எடுத்து விட்டாரு. அதுக்காக என்ன தெளிவா சொல்லிடுறது கொட்டகை அமைப்பு 6 கனகராஜ் பிள்ளையார் கட்டிடுறாங்க. அப்புறம் நாடக உபயம் அதான் முக்கியம். நாடக உபயம் மதிப்புக்குரிய கத்தமுடி எஸ் சோமையா செட்டியார், கேசி வீரப்பன் ஹார்மோனிஸ்ட், எஸ் மதுரமுத்து செட்டியார் இவர்கள் குடும்பத்தார்கள் சிறந்த முறையில் நாடகம் செய்திருக்கிறார்கள். அனுபவங்கள் அனைவருக்குமே மனம் நிறைந்த நன்றி நன்றி என்று வழங்கி தெரிந்து கொண்டு இந்த நாடகத்தை நடக்கிற மாதிரி பொதுமக்கள் அனைவரையும் அன்பு நடைபெறும் இப்படிக்கு தேவாங்கர் உறவின் முறை விழா கமிட்டியாளர்கள் மற்றும் நிர்வாக கமிட்டியர் சௌடாம்பிகை இளைஞர் மன்றம் கட்டமுடி அன்பர்களுக்கு நன்றி நன்றி வணக்கம். இப்படியே எல்லாரையும் சொல்லிருக்கீங்க. இப்ப ஏன் பேர் சொல்லணும்? உன் பேரை போய் அங்க போய் சொல்லியா விலகாத்தனமா டான்ஸ்கார பிள்ளை பேரை சொல்லி ஏன்னா ஓ பேர் நொட்டத்தை இங்க வந்தமாக்குறாங்க. உடமையா வாத்தியா சொல்ல பொம்பளை பிள்ளை பேர இங்க வரியா நீ நல்ல எனக்கு சொந்தக்காரனை கண்டு உன்னை விட்டுக்கிட்டு இருக்கேன். இல்லைன்னா இறங்கி வந்து மட்டமாக கீழே விட்டு பொம்பளை பிள்ளை வேற சொல்லு. ஏற்கனவே கீழே விழுந்தா கால் வந்து பொம்பளை பிள்ளை வேற சொல்லியா அன்னைக்கு ஒரு பிள்ளைய ஒரு வேலை சப்பி சப்பன்னு கொடுத்தியா? ஆமா சரி. நாட்டிய இது என்று சொல்லக்கூடிய திரைப்பட புகழ் எத்தனை படங்கள் நடிச்சிருக்கிறாங்க. மாய் படத்துல பத்தியா கையை பிடிச்சிருப்பாங்க. திரைப்பட புகழ் மதிப்பிற்குரிய பி துளசி அவர்கள் டான்ஸ் காமி துளசி தன்னம் தனியாக நான் வந்த போது என்னை எரித்தாயே பூமுகமாறு ஏன் புரியாமல் மயங்குவதென்று ஏன் தெரியாமல் தயங்குவதென்று என்னவோ சொல்லுங்கள் தள்ளியே தொட்டதால் உள்ளம் தொடர்கின்றனே தன்னந்தனியாக நான் வந்த போது என்னை தாரே பூமுகமாறு. பழைய பாட்டு அருமையா பாடுனீங்க. சரி இது பெரியவங்களுக்கு தந்தாப்புல. சரி ஒரு நடுத்தரமா பாத்தீங்கன்னா ஒரு 80s 90s இப்ப ஆமா இப்ப இளைஞர்களுக்கு தந்தாப்புல. இப்ப அந்த பிள்ளை பேர ரொமான்டிக்கா சொல்லியா அந்த பிள்ளை பேர சரி துளசி துளசி அடிபட்டா பூச்சிடி பட்டா பூச்சிடி அடிபட்டா பூச்சிடி பட்டா பூச்சிடி படபடவே குளிப்பதென்ன அவளத்தை நாளை பக்திவதா வந்தை மாமே பொன்னாடி அழகே அழகே உன்னை மனைவியாக்கணும் கடவு நிறைய பிடிக்கணும் கடற்கலவுமா கொடுக்கணும் ஏ பண்ணாலே நான் பண்ணாலே அறிவு சொல்ல பண்ணாலே அந்த கரை ஓரத்தில தண்ணி குடிக்க சொன்னாலே எப்படிப்பா தம்பி நல்லா இருந்துச்சுடா? நல்லா இருந்துச்சுல்ல. இப்ப நான் கேட்கிறேன் குமரி பிள்ளைன்றவ இப்படி பாட்டு பாடுற. சரி இதுவே ஒரு எத்தனை வயசு இருக்கும்? ஒரு 35 60 ஒரு 60 வயசு இல்ல 60 வயசுல கிழவி வந்து அவங்களுக்கு பாத்துக்கா. கிழவியோட பேரை சொல்லுங்க. கிழவி பேரை சொல்லுங்க. அந்த பேரை சொல்லுங்களா? கிழவி ஏப்பா வயசு எத்தனை சொன்ன? ஒரு 60 வயசு. சூப்பர் பேரை சொல்லு பாரு. மல்லிகான்னு வச்சுக்கங்க. சரி மல்லிகா அவர்கள் டான்ஸ் கிழவினா சோகமா சொல்லுங்க. அதைத்தாங்க சொல்றேன். மல்லிகா அவர்கள் டான்ஸ் காமி 16 நிறையாத கிழட்டு முன்னை கிளவிக்குமாயா பாட்டுருக்கு. ஏயா ஊர்ல கிளவிய கொண்டு வந்து யாரையும் செருப்படி பூசுவாங்க. நானும் நாடகத்துக்கு வர மாட்டேன். உண்மையிலே பண்ணி எதோ வாயத்தை வந்து அடைச்சிருவேன். எல்லா பேரும் சொல்லியாச்சு. இப்ப என் பேரை சொல்லணும். உங்கள் முன்பு பேசிக் கொண்டிருப்பது சென்னிடமெல்லாம் பேரு பொறுப்பெற்று தனக்கென்று ஒரு வெற்றி சாம்ராஜ்யம் படைத்த அன்பு தந்தை கலை முதுமணி பட்டம் பெற்றவர் நாடக ஆசிரியர். அது மட்டும் அனைத்து நாடகம் நடிக்கக்கூடியவர். கேசட்டு புகழ் குறிப்பாக நம்ம ஊருக்கே நிறைய வந்திருப்பாரு. ஹரிச்சந்திர நாடகத்தில் ஹரிச்சந்திரம் சத்தியத்தியாகும் அதிகமாக வளம் வந்த தூம்பகுளத்தை சேர்ந்த எம்ஜி முனியராஜன் ராஜ நடிகர். அவருடைய மகன் எம் கிருஷ்ணகுமார் பவன் காபி நாட்டாங்க. என் பேர் கிருஷ்ணகுமார் பப்பன் 86 பேர் தமிழ்நாட்டில் சுகராத்துக்கு வந்து பேர். எல்லா ஊர்லயும் உங்க பேரை சொல்லணும்னு பெட்டிக்காரன் பாடு. ஆமா பாடுவாங்க. நானும் பாடுவேன். மத்தாலுமா நான் பாட மாட்டேன். இன்னைக்கு வந்து நானும் தம்பி அருமை தம்பி முன்ன உட்காந்துருக்காங்கல்ல அவங்களுக்கு தெரிஞ்ச பாடல். இன்னைக்கு கட்டங்கோடி மக்களும்
பக்க மேளமும் சேர்ந்து உங்களை வாழ்த்தி பாட போறோம். அடே தம்பி, உங்களுக்கு தெரிஞ்ச பாட்டு தான் பாடுவீங்க, அதை மட்டும் கடைசி வார்த்தையை மட்டும் சொல்லுங்க, சரியா? அப்ப ஐயா இருங்க, நீ பாட போறீங்க, அவங்க பாடுறாங்க, நான் என்ன செய்யணும்? நீங்க இப்படி கைய வைங்க, இப்படி கண்ணை மூடுங்க. கண்ணை மூடணுமா? நாக்க வெளியே நீட்டுங்க. போதும், அப்படியே இருங்க. தம்பி கடைசி வார்த்தை மட்டும் சொல்லுங்க. மலைய விரிச்சு கிடக்கு ஆத்திரத்து மாட்டு, மலைய விரிச்சு கிடக்கு ஆத்திரத்து மாட்டு, எதுவும் கிடக்கலைனா கேவலம். கேவலப்பா, ஊருக்கு நாடகத்துக்கு வந்தா நக்கலை சொல்லுங்க. இருப்பா தம்பி, கோரஸா சொல்லுங்கடா. இப்படி கைய வைங்களேன், நாக்க வெளியே நீட்டுங்க. நீங்க வாசிக்க வேணாம். வளைய விரிச்சு கிடக்கு மாட்டுறது மாட்டு, எதுவும் கிடைக்கலைனா ஐயா நக்கினது போத போயாம நக்கிண்டா அவர்தான் சொல்றாங்க. அண்ணா போய் சொல்லலாமாயா? நக்கு நக்குதே போதுப்பா, எல்லா பேரும் சொல்லி முடிச்சுட்டு. அது மட்டும் இல்ல, இன்னைக்கு நாடகத்தை நம்ம இன்னைக்கு நம்ம ஊர்ல பாக்குறோம். நாளைக்கு பார்க்க முடியுமா? பார்க்க முடியாது. ஆனா பார்க்கலாம். எப்படி பார்க்கலாம்னா, அதுதான் எங்க அண்ணன் யூடியூப் சேனல் மாயகுலம் மாதம் வந்திருக்கிறார். இன்னைக்கும் இல்ல, கிட்டத்தட்ட ஒரு 10 வருஷம் ஆனாலும் சரி, 20 வருஷம் ஆனாலும் சரி, எத்தனை வருஷம் வச்சாலும் பார்க்கலாம். மாயகுலம் மாதம் யூடியூப் சேனல் வெளிநாடு வாழ் நண்பர்களுக்காக உள்நாடு வாழ் நண்பர்களுக்காக நாடகங்களை சமர்ப்பணம் செய்து கொண்டிருக்கிறார். அன்பனாருக்கு நன்றி வணக்கம் சொல்லி எல்லா பேரும் விளையாச்சு. இனி பொம்பளை பிள்ளைய அனுப்பி வைக்கிறதா வேலை. இப்ப என்ன பண்ணிக்கிட்டு இருக்கு? நான் தான் புரோக்கர் வேலை பார்த்துக்கிட்டு பாவனை கட்டிட்டு கட்டி முடிச்சிருச்சு, அனுப்ப போறேன். அதனால பொம்பளை பிள்ளை வர்றதுக்கு முன்னாடி வந்த கோமாளி என்னத்தையே ஒண்ணு பேசிட்டு போடாது கூடாது. சிரிக்கிற மாதிரி விஷயமா இருக்கணும், இல்ல சிந்திக்கிற மாதிரி விஷயமா இருக்கணும். பெரியோர்களே, தாய்மார்களே, சான்றோர்களே, தயவு செய்து உங்களுடைய குழந்தைகளை நல்லபடியா படிக்க வைங்க. நல்ல கருத்துல சொல்லி விடுங்க, கெட்டதுல சொல்லி கொடுக்காதீங்க. நம்ம தான் ஒரு சிலர் படிப்பவர்களாக சொல்றோம். வருங்கால சந்ததிகள் உங்க குழந்தைகளை நல்லா படிச்சு வருங்காலத்துல பெரிய பெரிய அதிகாரிகளாக, பெரிய பெரிய விஞ்ஞானிகளாக, குறிப்பா சொல்ல போனோம்னா நம்முடைய ராமேஸ்வரத்திலே பிறந்த மறைந்த டாக்டர் APJ அப்துல் கலாம் அவர்கள் மாதிரி பெரிய விஞ்ஞானியாகவும் நம்ம நாட்டுக்காக சேவை செய்யணும். உங்கள் அனைவருடைய பொற்பாதங்களை தொட்டு வணங்கி கேட்டுக்கிறேன். கைதட்டிய உணவுகளுக்கு நன்றி வணக்கம். நான் படிச்ச விஷயம் கிடையாதுங்க, கேள்விப்பட்ட விஷயம் சுருக்கமா பகிர்ந்துக்கிறேன். உண்மையோ பொய்யும் நீங்க ஆராய்ச்சி பண்ணிக்கங்க. உலகத்துல எத்தனையோ நாடுகள் இருக்கலாம். எல்லா நாடுமே ஒரே ஒரு நாட்டை பார்த்தா பயப்படுமா? அது எந்த நாடுன்னு இருப்போம்னா அமெரிக்க நாடுன்னு சொல்லுவாங்களாம். அந்த ரஷ்யா நாடுன்னு சொல்லுவாங்களாம். அந்த ரஷ்யாவே இப்போதைக்கு ஒரே ஒரு நாட்டை பார்த்தா பயப்படுமா? அது எந்த நாடுன்னு சொல்லப்போம்னா அதான் நம்முடைய இந்திய பாரத திருநாடு. அதுக்கு வழிவகுத்தவர் நம்முடைய டாக்டர் APJ அப்துல் கலாம் அவர்கள் தான். ஏன்னா நாசாவிலே கூப்பிட்டாங்க, ஐயா எங்க நாட்டுக்கு வாங்க, உங்க ஆராய்ச்சியை தொடங்க, உங்களுக்கு என்ன வேணும், எது வேணாலும் நாங்க திறமையா வேணாங்களா? அதுக்கு அவர் சொன்னாரா, போங்க அப்படின்ட்டு. நான் படித்த படிப்பு, நான் கற்ற கல்வி, நான் பிறந்த இந்திய திருநாட்டுக்கு தாண்டா பயன்படணும்டாரா. காரணம் நம்ம நாடு மீது கொண்ட பற்றுதல். இதோட ஒரு பெரிய விஷயம் என்று கேட்டுக்கங்க. அந்தந்த நாட்டு தேசிய தலைவர்கள் இறந்துட்டாங்கன்னா அந்த நாட்டு தேசிய கொடியில அரக்கம்பத்திர பறக்க விடுவாங்க. ஆனா நம்முடைய மறைந்த மாமேதை டாக்டர் APJ அப்துல் கலாம் அவர்கள் இருந்த இன்னைக்கு அந்நிய நாடான அமெரிக்க நாட்டுல வெள்ளை மாளிகையில அந்த நாட்டு தேசிய கொடி அரக்கம்பத்திர பறக்க விடுவாங்க. அந்த அளவுக்கு நம்ம நாட்டுக்காக பேரும் புகழாய் கொடுத்தவர். அவர் குழந்தை நல்லபடியா படிக்க வைங்க. தயவு செய்து பிள்ளைய படிக்கும் போது ஆத்தாமாருக்கு டிவியை கூட அமர்த்தி போட்டுருங்க. இந்த சிறகடிக்கு ஆசை பாக்குறேன், பொன்னி பாக்குறேன் அப்படின்றதெல்லாம் போதும், அமர்த்தி போடுங்க. பிள்ளைய நல்லா படிக்கட்டும். அது இப்ப செல்போன வேற கொடுத்துடுறாங்க. அது செல்போன வச்சுட்டு பிள்ளைய படிக்கிறா செய்யுது. அது குறிப்பா பொம்பளை பிள்ளைய பாக்கணுமே. ஒரு மிஷினால் போன வந்து அதுதான் பேச்சு ஆத்தாட. ஹலோ ஹலோ மாமா, என்னடி செல்லுக்குட்டி, எங்க இருக்கீங்க? மதுரை மாட்டுத்தாவணி பாத்ரூம்ல உட்காந்து எப்படி போய்கிட்டு இருக்கு? ஒரு வாரமா திரியா போகுது. என்னத்த சாப்பிட்டு பகிடி மாமா? என்னடா சாப்பிட்டீங்களா? ஏடி நாலாறு கூட்ட பாத்ரூம்ல இருக்கேன், சாப்பிட்டியா? வாங்க மாமா. அந்த போன் நோக்கியாவா? இல்ல அந்த போன் நோக்கியாவா? நக்கல அந்த நக்கு நக்குறாங்க. சூப்பர். பரவாயில்ல. இதுல ரெண்டாவது தெரியுமா, இந்த செல்போன சைலண்ட் லைட் ஒண்ணு போட்டுட்டு பொம்பளை போய் சத்தம் காதுலயே பேச
பேசுவாங்க. எப்படி பேசுவாங்க? உதாரணம், கட்ட முடியல பேசினா அருப்பு கோட்டை வரைக்கும் சத்தம் கேட்கும். எப்படி பேசுவாங்க தெரியுமா? என்னடா இப்படி ஒரு ஊம படத்தை பார்த்தது இல்லையே. பேசுற சத்தம் வெளியே கேட்குமா மங்காளி? அப்படியே அப்பியாத்தத்தை சொல்லிவாங்களே கூட்டுக்கோழி கலவாணிப்ப மாதிரி தெரியல. என்னைக்கு ஒரு பொம்பளை தனியா போய் செல்போன் பேசுதோ அன்னைக்கு குடும்ப புண்டியத்துக்கு போதும். என்னையா சொல்ற? பக்கத்து வீட்டுக்காரன் அதிர்ச்சியா பேசுறவே அவன் எப்படி பேசுறான் தெரியுமா? அவன் வீட்டுல செத்தான வீட்டுல பொழைச்சவன் தெரியாது. எவனாவது நெஞ்சொலிக்காரன் ஆள் க்ளோஸ் ஸ்டோரி. ஐயா ஏன் நீங்களாம் இப்படி சொல்றீங்க? இந்த சௌடாபிகை புண்ணியத்துல உங்களுக்கும் மனைவி இருப்பாங்க, எல்லாருக்கும் மனைவி இருப்பாங்க. ஆனா எனக்கு வாச்ச மனைவி மாதிரி இந்த ஊர்ல இந்த உலகத்துல ஆண்டவன் எனக்கு அப்படி ஒரு மனைவியை கொடுத்திருக்கேன். ஏன் கேளுங்க. நீ கேள்வி எதுமா? அந்த அளவுக்கு என் தங்கச்சியை நான் வளர்த்து வச்சிருக்கேன். ஐயா உண்மைதாயா. நான் எவ்வளவு தொலைவு நாடகத்துக்கு போயிட்டு வந்தாலும் 1 மணி என்ன 2 மணி என்ன நான் வரத்தட்டியும் சாப்பிடாம காத்துக்கிட்டு. வளர்ப்பும் இல்ல ஒரு மசரும் இல்ல. நான் தாண்டா மூதேவி போய் சமைக்கணும் வீட்டுல. அதை எழுவட்ட முன்ன நான் உனக்கு பொண்ணு கொடுக்கும் போது என்ன சொன்னேன்? உனக்கு சோறாக்க தெரியுமா, குழம்பு வைக்க தெரியுமா? எங்க அப்படி கேட்ட? அப்படின்னு உடனே கேட்டா அப்ப நான் மிஷினை மாட்டாம இருந்தேன். அது அப்படி. ஆனா பரவாயில்லங்க. ஆனா ஏன் பிள்ளை இருக்காது பொண்டாட்டி என்னையா? ஏன் பொண்டாட்டி தங்க கொடவதி மரியாதை தலை சிகம் சொல்லப்பட எங்க ஊர்ல ஏன் பொண்டாட்டி சொல்லுவாங்க. எங்க மதுரையோட வளர்ப்பு முறைகள் அப்படி. எப்படி தெரியுமா? எப்படி? அடியே கட்டங்குடி நாடகத்துக்கு போறேன் சோர் ஓரிங்க எப்படி மரியாதை தெரியுமா? எப்படி படிச்சிருப்பாங்களே. ஏன்னா கேவலப்பட்ட எச்சிக்கலப்பல என்ன பிச்சைக்காரப்பல போட அடிச்சு கடாப்பல தூக்குற போட வேண்டாம். ஆள் பூச்சி போகாதீங்க. உனக்கு ஒரு கல்யாணம் குழந்தை அப்படின்னு ஏன் முண்டாட்டி என்னையும் கேட்டு விட்டான். சரி இதான் உங்க வழக்கம் வைத்த புடுங்க. நான் பொட்டச்சி கோவிட்டால உட்காந்து உயிரோட இருக்காங்களா எதையா தின்னு சாராம்பி நேரமா போய் 3 புறத்தா தின்னு சாவு இல்ல. புறத்தா தின்னா சாவு இப்படி ஒரு சாணிதான் வரும். கிடைக்கிதான் வந்துச்சு, ஒரு கூட வந்துச்சு. இது சரிவிட்டல. இதே குடிச்சிட்டு போறான்னு ஒரு பெட்டி கடையில போய் 2 சர்பத்து குடிச்சு அப்புறம் சாவு. ஐயா நீ சர்பத்து கிளாஸ் முறைக்கு குடிச்சிரு. இது சரிவிட்டல. எதையா தொங்கி செத்து போறான்னு கயர் எடுத்து வேகமா கிளம்பிட்டேன். எதுக்கு? கத்தர்நாத்துக்கு தண்ணி அடிக்க சாகுறது போனியா. அங்க போனா நீ எனக்கு முன்னாடி ஒருத்தன் தொங்கி சாகுறது காத்து கிடைக்க. அப்பதான் அவன் நான் சொன்னேன், நீ சாத்தான் இருக்க நானும் சாத்தான் இருக்கேன். எதுக்கு கயரை வேஸ்ட் பண்ண? ஒரு கயத்துல தொங்கி 2 பேர் சாவா. அப்பதான் விடிய கால தினத்தந்தி பேப்பர்ல ஒரு கையத்தில் இன்னொரு வாலிபர் பலி அப்படின்னு டிவியில பேப்பர் வரும்னே. அவனும் சரிடா நானும் சரின்னு. சரி அவனை பிடிச்ச கரை மதுரையில என்னை பிடிச்ச கரை மதுரையில அவன் செத்து போனியா நான் உயிரோட வந்து. என்னையா இழிச்சாதாமா பேசுறேன்? நீ எதுக்கியா போன? சாகத்தானே போனா? அவன் எதுக்கியா போனியா? சாகத்தேன். கயிறை போட்டானா? போட்டான். கழுத்துல மாட்டினியா? அவன் மாட்டினானா? அவன் தொங்குனானா? நீ தொங்குனியா? அப்புறம் எப்படி அவன் சாக நீ போனப்ப? அவன் கயத்துல தொங்குனியா? அப்ப நீயே நான் காலை பிடிச்சி தொங்குனேன். பயா விளங்காத போது காலை பிடிச்சி தொங்குனேன். என்ன பண்ணி சொல்ற? சாகுறா. எங்க அப்பத்தான் முன்னாடி தூக்கு போட்டுக்கிடுச்சு. தூக்கு போட்டு எந்த சாமி உண்ணியமோ தெரியல. எங்க அப்பத்தான் பொழைச்சுக்கிடுச்சு. எப்படியா? ஃபேன்ல தூக்கு போட்டு சாக போறேன்னு உள்ள போச்சு. எங்க வீட்டுல சீலிங் ஃபேன் எந்த ஃபேன் இல்லாம இருக்கவன் டேபிள் பேர்ல தூக்கு போட்டு தூக்குது. 73 டேபிள் பேர்ல போட்டா தூக்கு இருக்கு தம்பி. அதாவது எல்லாம் கரிகர சுதன் ஐயப்பட வணங்கி மற்ற காரியத்தை பார்த்துருமா? சாமி ஐயப்பா சாமி சரணம் ஐயப்பா சாமி ஐயப்பா சாமி சரணம் ஐயப்பா சாமியே ஐயப்பா சாமியே ஐயப்பா சாமியே சரணம் ஐயப்பா சாமியே சரணம் ஐயப்பா.
சினிமா பாடல்கள் இருந்துட்டாலும் ஒரு தாய் ஒரு மகனை பெற்றெடுத்து வளர்த்து ஆளாக்குவதற்கு எவ்வளவு சிரமப்படுகிறார் என்று தெரியுமா? 300 நாள் தன் வயிற்றில் சுமந்து அப்படிப்பட்ட தாயை எத்தனையோ வீட்டுல அநாத ஆசிரமத்தில் விடுறாங்க. அந்த தாயை அநாத ஆசிரமத்தில் விடும்போது நம்ம தான் அநாதை ஆகிறோமே தவிர அந்த தாய் ஒருபோதும் ஆவதில்லை. கணவன் குடித்து விட்டு வந்தாலும் தன் வயிறை பட்டினி போட்டு பிள்ளையை வளர்ப்பவள் தான் அந்த உத்தமமான தெய்வம். அந்த தாயின் பெருமையை போற்றும் விதமாக பாடலை பாடிவிட்டு கதைக்கு செல்கிறோம். அம்மா பாசத்துக்கு முன்னாலே தெய்வமெல்லாம் சும்மா ஓரத்தத்தை எல்லாம் பாலா தந்து ஊட்டி வளர்த்த அம்மாவோ அன்புக்கு முன்னாலே ஆகாயம் சும்மா எறும்பு வேண்டாமே துதுதும்பு சேராம தொப்பு கொடி அறுத்தெடுத்த அம்மா ஓ தியாகத்துக்கு முன்னாலே தெய்வமெல்லாம் சும்மா 300 நாள் சுமந்து என்ன முச்சடைக்கு பித்தெடுத்து பல 100 நாள் சுமந்து என்ன பக்குவமா நீ எடுத்து பொருளையும் மாறிலையும் நீ உறங்கு வேளையிலே எனக்காக தியாகம் செஞ்ச சாமி இன்னைக்கு நீராயே பூமி ஆராரிரோ பாடியதாரோ தூங்கி போனதாரோ யாரோ யாரோ என் தெய்வமே இது பொய் தூக்கமா ஆராரிரோ பாடியதாரோ யாரோ 10 மாசம் சுமந்து அவ பட்டினிதான் கிடப்பா அந்த பட்டினியை போக்க அவ சத்தியந்தாயிருப்பா மூச்சடக்கி முக்கூழிச்சு முத்தெடுத்து கணிப்பா அவ முத்தத்திலே தாய போன யாரை சிரிப்பா காத்துக்கு ஒரு வேலையில காதலுக்கு நீதி இல்லை தாய போல யாரும் இல்லை நீ கேளு தாயை தவிக்க விட்டா உனக்கு உலகில் இடம் கிடைக்காது 10 மாசம் எந்த சுமந்து வெற்றி எடுத்தே அம்மாவோ பாசத்துக்கு முன்னாலே தெய்வமில்ல சும்மா ஓரத்தை எல்லாம் பாலத்தை முட்டி வளர்த்தே அம்மாவோ அன்புக்கு முன்னாலே ஆகாய சும்மா
கொடுத்தேன் அன்னாட கூடு கொடுத்தேன் ஒரு கொட்டி கொடுத்தேன் கடலுக்கு நடவிரட்டி காற்ற கட்சி கொடுத்தேன் சிறுவாடு சென்று கட்டி சேரும் வாங்கி கொடுத்தேன் கொஞ்ச நேரம் காணலை நான் தேவை பதறிப்பேன் அம்மா 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 காற்றவந்து நாம தாத்தனோட குடிக்கிறப்ப ஏன் புள்ள தடுத்து கிட்டி ஊர சொல்லிட்டேன் உன்னை பாட வார்த்தை இல்லை அம்மா உன்னை பாட வார்த்தை இல்லை அம்மா ஓ காலடி மண்ணுக்கு முன்னாலே திருநீர் சும்மாவோ காலடி மண்ணுக்கு முன்னாலே திருநீர் சும்மா ஆத்தாடி இல்லைனா ஆதரிக்க யார் இருக்கா ஆத்தாடி இல்லைனா ஆதரிக்க யார் இருக்கா புதுச்சேர வாங்கி வந்து உன்னை புதுச்சேர பார்ப்பதற்கா நான் கண்ட கனவுல நந்தவனம் இருந்தது அந்தவனம் நீ என்று இப்பதான் பொறுத்தவை கஷ்டப்பட்ட காலத்தில் கடகடல் சிரிச்சே அம்மா நீ கஷ்டப்பட்ட காலத்திலே கடகடல் சிரிச்சே கத்தாங்கி சிலையிலேயே கண்ணீரே தொடச்சே பாவிமகி சும்மா உனக்கு பால் ஊத்த வந்திருக்கே பாவிமகி சும்மா ஏவத்துமாரோ என்ன